அதாவது ஒரு சிறந்த திரைப்பட நடிகராகவும், இன்னும் சொல்லப்போனால் தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலும் அண்ணன் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களிடத்திலும் நல்ல நட்புறவு கொண்டவர். அவருடைய திருமணத்தை கூட நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலே தான் நடத்துகின்ற அளவுக்கு அவருடைய அன்பையும் பெற்றவர். அவர் ஒரு தனி அரசியல் கட்சியை தொடங்கினாலும் கூட கொள்கைகள் வேறுபாடுகள் இருந்தாலும், இரு இயக்கங்களுக்கு இடையிலே இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதில், நட்பு பாராட்டுவதில், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் நல்ல இணக்கத்தோடு இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த நடிகர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தேமுதிக என்ற அரசியல் கட்சியினுடைய தலைவர், தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றக்கூடியவர். அதே நேரத்தில் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் அந்த நடிகர்களுக்கான சங்கத்தை நீண்ட நாள் அதனுடைய தலைவராக இருந்து அந்த சங்கத்தை சீர்படுத்திய பெருமையும் அவருக்கு உண்டு. ஆகவே அவருடைய மறைவு என்பது திரையுலகுக்கும் அரசியல் அரங்குக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட வேற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் என்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் ராஜாஜி அரங்கில் அதற்கான அனுமதியை அளித்திருக்கிறார்கள். உடனடியாக சென்று உயிர்நீத்த நம்முடைய தேமுதிக தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற அந்த பணியையும் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அவர்களே அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கின்ற நிலையில் எங்களுடைய இரங்கலையும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவரது இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் தெரிவித்துள்ளோம்.